ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ பிஇஎம்எல்ல தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 30,000லேருந்து 1,20,000 வரைக்கும் சேலரி வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரி ஆகும். 3 விதமான கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ ஃபீஸ் வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்டிக்கு அப்ளிகேஷன் ஃபீஸே வந்து கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 5th பிப்ரவரிக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணணும். அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ஆஃப்லைன் மோட்லேயும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பிஇஎம்எல்ல தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் தான். ஸோ இது எங்கேருந்து உங்களுக்கு இருக்குன்னா பெங்களூரில் தான் வந்து இதுக்கான மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து இருக்குது. மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி பொறுத்த வரைக்கும் 2 இடம் கொடுத்துருக்காங்க. கர்நாடகா, கேரளா இந்த 2 இடத்துல தான் வந்து இதுக்கான மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ இந்த பிஇஎம்எல் வந்து பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வந்து வரும். இவங்க மெயினாக வந்து என்னென்ன வந்து மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணுறாங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதாவது கோர் செக்டராக இருக்கட்டும், டிஃபென்ஸ், ஏரோஸ்பேஸு, ரயில் அண்ட் மெட்ரோ, பவரு, மைனிங்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இவங்க தான் அதுக்கான மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை வந்து கேரளா, கர்நாடகாவில் தான் வந்து இருக்குது. உங்களுக்கு போஸ்டிங்குமே வந்து உங்களுக்கு அங்கே தான் வந்து இருக்க போகுது. இதில் வந்து 3 கேட்டகரியாக வந்து போஸ்டிங் வந்திருக்கு. அதாவது பார்த்தோன்னா அசிஸ்டன்ட் ஆஃபீஸரில் செக்யூரிட்டி கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து அவங்க கேட்டுக்கூடிய இதில் வந்து நீங்கள் ட்ரைனிங் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்னா 27 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பாருங்கள். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிஇஎம்எலோட மேனுஃபேக்சரிங் காம்ப்ளெக்ஸ் வந்து கர்நாடகா, கேரளாவில் தான் வந்து இருக்குது. உங்களுக்கு அங்கே தான் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்க போகுது. அடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு செக்யூரிட்டி கார்டுங்கிற கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ இதுக்கு நீங்கள் 10th நீங்கள் பாஸ் பண்ண எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கேட்கக்கூடிய லெவலில் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து அதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 27 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 27 வயசுங்கிறது ஜென்ரல் கேட்டகரிக்கு தான். இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. அதை நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். அடுத்து ஃபயர் சர்வீஸ் பர்சனலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் 10th முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 27 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வேகன்சி வந்து பாருங்கள் உங்களுக்கு அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சேலரியை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இது வந்து பர்மனன்ட் ஜாபாக வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. ஸோ இதில் வந்து சேலரி வந்து பாருங்கள் 30,000லேருந்து 1,20,000 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும். அதே மாதிரி நீங்கள் செக்யூரிட்டி கார்டுக்கும் ஃபயர் சர்வீஸ் கேட்டகரிக்கும் அப்ளை பண்ணுறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் கேட்டகரியில் தான் வந்து எடுக்கிறாங்க. அந்த 2 போஸ்டிங்குமே அதுக்குமே சேலரி வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து 23,500 உங்களுக்கு 16,900லேருந்து உங்களுக்கு 60,650 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஜென்ரல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியன் நேஷனல்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் லிமிட் நான் சொன்ன பற்றில 27 வயசுன்னு அது இல்லாமல் எஸ்சி, எஸ்டியில் வரீங்கன்னா +5 இயர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 32 வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டியில் வரீங்கன்னா +3 இயர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். பிடபிள்டியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜில் வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்டிக்கு ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு ₹500 வந்து ஃபீஸு. செக்யூரிட்டி கார்டு, ஃபயர் சர்வீஸ்க்குலாம் வந்து ₹200 வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே BEMLindia.in கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வெப்சைட்டில் போய் தான் அப்ளை பண்ணணும். லாஸ்ட் டேட் வந்து 5th பிப்ரவரி தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து இந்த ஃபைல் சைஸ் படி வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் அதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த அப்ளிகேஷனோட வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் இந்த சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அதில் இணைச்சு இங்கே ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸ் பெங்களூர் அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்டல்லையும் ஒரு காப்பி வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மோட்லேயும் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் ஆஃப்லைன் மோட்லேயும் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சு தான் அப்ளிகேஷன் வரும். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அதோட அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் மேலே கொடுத்துருக்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இணைச்சு ஸோ இதில் வந்து நீங்கள் போஸ்டல்லையும் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து 5th பிப்ரவரி வந்து லாஸ்ட் டேட்டை நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஆஃப்லைனில் நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கான டேட் வந்து பாருங்கள் 10th பிப்ரவரி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து போஸ்டலில் வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 2 மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணால் தான் அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். நீங்கள் ஆன்லைனில் மட்டும் அப்ளை பண்ணிட்டு விட்டிங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் வந்து 2 மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.